ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் ஆடி வெள்ளிக்கிழமைன்னு கூழ் காய்ச்சுறேங்க. அதுக்கு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தான் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் சுட பண்ணி வச்சுக்கோங்க. இது தண்ணி நல்லா கொதிச்சோன்னா இதை அதில் ஊற்றி அப்படியே கிண்டிட வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கோங்க, ஏன்னா அப்புறம் கட்டி ஆயிடுச்சுன்னா போச்சு. நல்லா கதந்துட்டு இதை இதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ கட்டி போடாமல் நம்ம இதை கிண்டிக்கணும். கிட்டி ஆயிருங்க, ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போயே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நல்லா மாவு நல்லா வேகணும். ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 3.5 கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா வந்துடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணுங்க, மாவு வேகணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம தயிர் கூட சேர்ந்து அம்மனுக்கு படைச்சிட்டு தயிர் கூட சேர்த்து சாப்பிடையில கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா பற்றி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறது தான். நான் தயிர் கூட கலந்து உங்களுக்கு குடிக்கிறப்ப காமிக்கிறேங்க.